வாக்கன் ரீஃப்ல கிடைச்ச நமக்கு முதல் ஆறிங்க விடக்கூடாது, எப்படியாச்சும் ஏறிடணும். ஆனால் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு தெரியல. நமக்கு இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர் இருக்குதுங்க. கேட்டு பாப்பா எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு தெரியல. பால் பொங்குற மாதிரி இங்கே நூடுல்ஸும் பொங்க ஆரம்பிக்குது. ரெடி ஆகுமா இன்னைக்காச்சும்? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணி ஆகுது. இன்னும் கன்னியாகுமரிக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு சீக்கிரம் நம்ம ரீச் பண்ணிடுவோங்க. ஹாய் ஸ்குவாட், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் மதுரையில் இருக்கோம். நேற்று நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை வந்து அண்ணா கால் பண்ணி அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம வர வச்சு நம்ம நைட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா ரூமில் தான் தங்கியிருந்தோம். இங்கே தான் மட்டில் பார்த்தீங்கன்னா படுத்திருந்தோம். காலைல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலைல இருந்துச்சு கிளம்பி ரெடி ஆகி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மதுரையிலேருந்து விருதுநகர் போயிட்டுருக்கோம். ரூம்லேருந்து கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். வரைக்கும் எந்த லிஃப்ட்டும் கிடைக்கல. பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வேணால் நமக்கு டே 2 ஃபஸ்ட்டு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம விருதுநகர் கிட்ட கொண்டு விட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளே கொண்டு விட்டு வந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரிக்கு இன்னும் ஒரு சம்திங் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 200 கிலோமீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணி எப்படியாச்சும் நம்ம பக்கத்தில் போயிடும்னு சொல்லிட்டு தான் விருதுநகர் பக்கமாக வந்ததுக்கு மட்டும் தான் நம்ம பசி எடுத்து வச்சுங்க சாப்பாடு செய்யலாமேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரமாக நானும் சரி இதை அடுப்பில் வேகும்னு பார்க்குறேன். தண்ணியே இல்லை. புயலில் தண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் பால் பொங்குற மாதிரி நூடுல்ஸ் பொங்கிட்டு இருக்குது. அப்புறம் மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தீய ஓரளவுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது எடுத்தங்காட்டியே துணி வேறு இல்லையா, சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஊதி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாரி தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டு கேட்டு லாரி ஏற ஆரம்பித்தோம். ஆனால் அவர் எவ்வளோ தூரம் போகிறாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சரி நானும் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் எவ்வளோ தூரம்னா போகிறீங்க அப்படின்னு சொல்லி போய் பக்கத்தில் போய் கேட்டேன். வா தம்பி நான் போகிற வரைக்கும் விட்றேன், எப்படி பார்த்தோம்னா ஒரு கோவில்பட்டிக்கு பக்கமாக வந்துடும் போவேன். நான் கோவில்பட்டியில் போய் நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னாரு. சரிண்ணா இறக்கி விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லாரியில் பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் கேட்டு அங்கேருந்து போக ஆரம்பித்தோம். அவருக்கு முன்னாடி கோவில்பட்டிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம இறக்கி விட்டார். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னார். ஏன்னா பையனாக பிறந்தா எல்லா கஷ்டத்தையும் பட்டு தான் ஆகணும்னு சொல்கிற அளவுக்கு இவர் ஒரு உதாரணம் மாதிரி இருந்தார். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ நடந்தால் ரொம்ப தூரமாக போனோம். அதுக்கப்புறமேட்டு இவரே பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டு ஏற்றி விட்டு போனார். இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளை திருநெல்வேலி தாண்டி வள்ளியூருங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா நான் இறக்கி விட்றேன் வா தம்பி அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு நம்ம அவர் கூட பார்த்தீங்க போனால் கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கொஞ்ச நேரம் தூங்கி அதுக்கப்புறமேட்டு நமக்கு அவர் நைட்டு ஃபுட்டு வாங்கி கொடுத்து சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தாங்க நம்மளோட நைட்டு ஜேர்னியே ஆரம்பிச்சது. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 70 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. அப்படியே அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியில் எல்லா இடமும் தாண்டி அதே மாதிரி இந்த இடத்துல போகிற நிறைய காற்றால் இருந்துச்சு. நைட் டைமில் போகிற நல்லாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு போய் இன்னொருத்தர் விட்டு வந்தார். ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா த NH ரோடோட 44ஓட ரோடு எண்டு நம்ம பண்ணால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் நாமக்கல்லேருந்து லிஃப்ட் கிட்ட நடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம தங்குறதுக்கு பீச்சுக்கு தான் போகிறோங்க. அப்புறமேட்டு அப்படியே நடந்து நம்ம அப்படியே பொறுமையாக பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போக ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு போகிறப்ப கூட ஒன்றும் இல்லைங்க. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக கன்னியாகுமரி வரேன், இது கன்னியாகுமரின்னு எனக்கே டவுட் ஆகி போச்சு. ஏன்னா பார்க்குற இடம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நைட் டைம் நாங்கள் கன்னியாகுமரியில் போய் பார்த்ததில்ல. இப்போ தமிழ்நாடு பஸ் ஏதோ ஓரளவுக்கு 1-2 போகுது. சரி அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் நம்ம நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வேணுமில்ல. அப்புறம் நம்ம உடனே பீச் வரமாக போய் பார்த்திங்க அப்படின்னா பாட்டு கேட்டு ஜாலியாக ஃபுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சூப்பு மாதிரி வந்துருச்சு. சரி இது நூடுல்ஸுங்கிற சூப்பை ரெடியாக பண்ணிட்டு அப்புறம் நைட்டு பண்ணால் இங்கேயே நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம். தூங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா காலைல ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ணுங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகே தேங்க்ஸ்.